ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 61 சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் நடக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஹோம் கிரவுண்டான சிதம்பரம் ஸ்டேடியத்தில் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த சென்னை பிச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங்குக்கு நல்லா சப்போர்ட் ஆகும். அதே நேரத்தில் ஸ்பின்னுக்கு வந்து முதல்ல சப்போர்ட் ஆகிட்டு இருந்தது, இப்போ ஃபாஸ்ட்டுக்கு ஆகுது. ஸோ மேபி டியூ ஏதாவது இருந்தால் கூட அந்த ஸ்பின் சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் நடக்கிறதுனால, ஈவினிங் டைம் நடக்கிறதுனால உங்களுக்கு அந்த டியூ பெருசாக இருக்காது. ஸோ ஸ்பின்னு வந்து ஒர்க் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பும் இருக்கும். டோட்டல் மேட்ச் பார்த்தீங்கன்னா 136 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 71, செகண்ட் 63, ரெண்டு மேட்ச் டை ஆயிருக்கு. இந்த 150 மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா 51 மேட்சஸ் பிலோ ஆயிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட் ஸ்லோ டவுன் ஆகும். அந்த ஸ்லோ டவுன் ஆகும்போது பிச்சு வந்து கண்டிப்பாக ஸ்லோவாக ஸ்பின் பண்ணுறவங்க இல்லை ஸ்லோவாக ரைட் ஆர்ம் பவுலிங் போடுறவங்க விக்கெட் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்லோ இன்னிங்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ 41க்கு 152 169க்கு மேலே 41 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. 172 189 22வும் 190க்கு மேலே 22வும் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 246, லோ ஸ்கோர் வந்து 70. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச்சுக்கான இதுவும் அதே மாதிரி கேகேஆருக்கான அந்த பேட்டிங் இன்னிங்ஸ்ல பிச்சு வந்து ஸ்லோ டவுன் ஆகி விக்கெட்ஸ் வந்து நிறைய எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எப்போவாவது ஒரு இன்னிங்ஸ் வந்து அந்த மாதிரி ஸ்லோ டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜிடியும் ஒரு டைம் இதே மாதிரி கண்டிஷன் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஆகிற நேரத்தில் இந்த ஸ்லோவா பவுலிங் போடுறவங்க இங்கே விக்கெட் எடுத்துருவாங்க. அதே மாதிரி ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகிற நேரத்தில் சேசிங் பண்றது கூட டஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹை ஸ்கோர் பண்றதுக்கும் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுச்சுன்னா பண்ணதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. லாஸ்ட் 4 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 10 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 31 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுல ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த டியூ வர போய் அவங்களால பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஆனா இப்போ ஈவினிங் டயத்துல நடக்கிறதுனால, ஆஃப்டர்நூன் ஈவினிங் டயத்துல நடக்கிறதுனால மேபி அந்த ஸ்பின் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 13 விக்கெட்டும் ஃபேஸ் பவுலர், செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபேஸ் பவுலர் 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்கு. இப்போ இந்த மேட்ச்ல இவங்க ரெண்டு பேருக்குமான ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா தான் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. 28 மேட்ச்ல 15 மேட்சஸ் இவங்க வின் பண்ணியிருக்காங்க, அவங்க 13 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா கிரவுண்ட் வென்யூல பாத்தீங்கன்னா 6 மேட்சஸ் சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அது ரிப்பீட்டேஷனா நடக்கலாம். ஆனா லாஸ்டா நடந்த 5 மேட்சஸ்ல வேற வேற இடத்துல நடந்த 5 மேட்சஸ்லயும் ராஜஸ்தான் தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ சிஎஸ்கேயோட பேட்டிங் ஆர்டர் கண்டிப்பா வந்து பிளேயர்ஸை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கெய்க்வாட், ரவீந்திரா, மிச்சல், ரகானேக்கு பதிலாக மேபி சமீர் ரிஸ்வியை உள்ள கொண்டு வருவாங்க. அலி, டூபே, ஜடேஜா, தோனி, தாக்கூர், சாட்னர், தேஷ்பாண்டே, அதே மாதிரி சௌத்ரியை வேணா மேபி உள்ள கொண்டு வந்து இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா 1 or 2 சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் இந்த மேட்ச் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ்லயும் கண்டிப்பா 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இந்த பிச்சு ஸ்பின்னுக்கு கம்ப்ளீட்டா சப்போர்ட் ஆச்சுன்னா ஸ்பின்னுக்கு கூட கொஞ்சம் வந்து ஆலைய வந்து இந்த இதுல ஆட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா ரவிச்சந்திர அஸ்வின், சகால வச்சே மூவ் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேட்டிங்ல வந்து மேபி இப்போ போவலுக்கு பதிலாக வேற ஆர்லி வந்து மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா போவல் வந்து இந்த இதுல ஸ்பின் அட்டாக் நல்லா இருந்ததுன்னா போவலால பேட்டிங் பண்றது அந்த இடம் கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. இப்போ இதுல பிளேயருடைய ஸ்டாட்ஸோடைய இது பாருங்க, இன்னிங்ஸ் வைஸ் இருக்கு. ரீசெண்டா அஜன்கே ரகானேயோட இது வந்து ரொம்பவும் புவரா தான் இருக்கு. அதுவும் சென்னை கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 251 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரே 31 தான், ஆவரேஜ் பாத்தீங்கன்னா வெறும் 13 தான் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் இவருக்கு பதிலாக மேபி சமீர் ரிஸ்வியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்றபடி ஐபிஎல்ல வந்து அவரோட இது இன்னிங்ஸ் நல்லாவே தான் பண்ணியிருந்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா பாத்தீங்கன்னா அவரோட இன்னிங்ஸும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா இந்த மேட்ச் இவரை வந்து கண்டிப்பா எடுப்பாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து பவர் பிளேல நல்லா அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொடுப்பாங்க. ஆனா ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறாரு. சப்போஸ் பர்கரும் வந்தாருன்னா கண்டிப்பா ரச்சின் ரவீந்திரா மேபி அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் பாத்தீங்கன்னா அவருடைய ரீசன்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே நல்லாவே தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல, லாஸ்ட் மேட்சும் இந்த மேட்சும். ஸோ இந்த மேட்ச் அவர் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஏன்னா முக்கியமான மேட்ச். இந்த ஹோம் ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னாலே அவரோட ஆவரேஜ் 28-30 இருக்கு. 100 அடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வென்யூல பாத்தீங்கன்னாலும் ஒரு 100 ஒரு 50 வந்து அதுல வந்து அடிச்சிருக்கிறாரு. ராஜஸ்தானுக்கு இடையே நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவர் பிளே பண்ணும்போது பாத்தீங்கன்னா 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 50 வந்து 50 வந்து 11 டைம்ஸும் 102 டைம்ஸும் அடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 56 டைம்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றப்போ இவரோட பேட்டிங் இந்த கிரவுண்டை பொறுத்தவரைவும் நல்லா பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிச்சல் வந்து அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் வந்து இப்ப கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா இந்த கிரவுண்ட்ல அந்த ஸ்லோ டெலிவரி போட்டா விக்கெட் நிறைய கிடைக்கும். ஸோ இவர் பவுலிங் போடுறாருன்னா கண்டிப்பா இந்த மேட்சுக்கு நல்ல சாதகமா அந்த பிச் ஆனது விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் இவர் ஒரு 50 பண்ணிருக்கிறாரு. விக்கெட்ஸும் இந்த மேட்ச் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ சிவம் துபே வந்து இந்த வென்யூவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வந்து ஒரு 30 வரைக்கும் வச்சிருக்கிறாரு. ஆனா இவர் வந்து டாப்லயே இப்போ சீக்கிரமா உள்ள இறங்குறாரு அப்படின்னா கண்டிப்பா நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. இப்போ அதே இதுல கேட்டகரியில மொயின் அலியும் இருக்கிறாங்க. இந்த மேட்ச் சிவன் துபேக்கு ஓவர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இவர் வந்து நல்ல ஒரு விக்கெட்டும் எடுப்பாரு, பவுலிங்கும் போட வாய்ப்பு இருக்கு. மொயின் அலிக்கும் அதே கண்டிஷன் தான். இந்த மேட்ச் அவர் ஓவர் போட்டாருன்னா கண்டிப்பா நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேருமே ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச்ல ரவீந்திர ஜடேஜாவோட இம்பாக்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகிற பட்சத்துல இவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆனா இந்த மேட்ச்ல வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சாட்னரும் இருந்தாருன்னா மேபி இந்த இதுல கொஞ்சம் லோ ஸ்பின் பண்றவங்களுக்கு அந்த விக்கெட் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். தோனி வந்து எப்படியும் பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப சிஎஸ்கே லாஸ் ஆகுற மாதிரியான கண்டிஷன் இருந்தா அவர் வந்து ட்ரீம் டீம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதேதான் மிச்சல் சாட்னர், ரவீந்திர ஜடேஜால ஒருத்தங்க வந்து கண்டிப்பா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிச்சில் இப்ப பண்ணுவாங்க. அதே மாதிரி ரவீந்திரா இருந்தாங்கன்னா ரவீந்திரா வந்து ஓவர் பண்ணாங்கன்னா சப்போஸ் மிச்சல் சாட்னரை கூட வச்சுட்டு இந்த மேட்சுக்கு கிளெசனை கூட திரும்ப அவங்க எடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி தேஷ்பாண்டே வந்து சென்னையில பவுலிங் பண்றப்போ நிறைய மேட்ச் நல்லா பண்ணிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் தான் 15 மேட்சஸ்ல 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் இவரை ட்ரை பண்றது பெட்டரா இருக்கும். இந்த மேட்ச்ல சம்ரஜித் சிங் இல்லனா சௌத்ரியை வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இதை வந்து கொஞ்சம் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா ரைட் ஹேண்டர் பவுலர்ஸ் வச்சு போறப்ப அடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து சம்ரஜித் சிங்குக்கு பதிலாக சௌத்ரியை கூட உள்ள வந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி ஷார்துல் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் போடுறப்ப 41 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 47 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. வென்யூல பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஆனா இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட இப்ப அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாருன்னா இந்த ஸ்லோ டெலிவரி பண்ணுவாரு. சோ அந்த மாதிரி போடுறப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல இவரை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜோஸ் பட்லரை பொறுத்தவரை இந்த வென்யூட ரெக்கார்டு அவருக்கு வந்து புவரா தான் இருக்கு. அதே மாதிரி ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா ஒரு 38 வரைக்கும் இருக்கு. இது ஃபுல்லாமே அவர் ராஜஸ்தான் அந்த இதுல அப்புறம் வெளியில வந்து பண்ணிருக்கிறாரு. ஸ்பின் ஓவர் ஆகிறப்போ இல்ல இன்ஸ்விங் அதிகமா ஆச்சுன்னா பட்லர் வந்து ஆரம்பத்துல அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப சப்போஸ் தீபக் சகர் உள்ள வராரு, இந்த மேட்ச் அவர் ஃபிட்டா இருக்கிறாருன்னா கூட அவர் பால்ல இவர் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிளே பண்ணும்போது அவர் வந்து 950யும் 100க்கு வந்து 400 அடிச்சிருக்கிறாரு. மேக்சிமம் அப்படி பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம். ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து இந்த வென்யூவை பொறுத்தவரை பெருசா பிளே பண்ணல மேட்சஸ். ஆனா ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா 40 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்கிறாரு. மேக்சிமம் ட்ரீம் டீம் வர ஒரு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பொறுத்தவரை இவர் வந்து 53 டைம்ஸும் 101 டைமும் பண்ணிருக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அதே மாதிரி 5 டைம்ஸ் வந்து 50யும் பண்ணிருக்கிறாரு. 100ம் அதுல ஒரு இன்னிங்ஸ்ல பண்ணிருந்திருக்கிறாரு இந்த ஐபிஎல்ல. சஞ்சு சாம்சனோட ரெக்கார்டு எப்பவுமே பாத்தீங்கன்னா சென்னையோட வந்து கம்மியா தான் இருந்திருக்கு ஆவரேஜ் வந்து. அதே மாதிரி அவர் ஒரே ஒரு 50 தான் இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல அடிச்சிருக்கிறாரு. சோ அவர் இந்த பிச்சுக்கு வந்து சப்போர்ட் ஆவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இல்ல. சோ பட்லர் சாம்சன்ல நீங்க ஒருத்தங்களை எடுத்தாலே இந்த மேட்ச் வந்து போதும். மேபி 2 பேர் கூட ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சஞ்சு சாம்சன் வேணா ஒரு ட்ரீம் டீம் வர அளவுக்கு வரலாம். அதே மாதிரி இந்த ரயான் பராக் வந்து மேக்சிமம் வந்து ராஜஸ்தான் லாஸ் ஆகிற மாதிரி மேட்ச் இருந்துச்சுன்னா இவர் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸுக்கு இவர் நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சுபம் துபே இவர் வந்து லேட்டஸ்டா வந்திருக்கிறாரு. இவருடைய ரீசன்ட் ஃபார்ம் எல்லாம் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. அவர் இல்லைன்னா போவல் வந்து ராஜஸ்தான் லாஸ் ஆகிற இதுல மேபி உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போவல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு கொஞ்சம் வீக்கா இருப்பாரு, மற்றபடி ஃபாஸ்ட் பவுலிங் அடிப்பாரு. ஸோ ஸ்பின் வந்து ஜடேஜா, சாட்னர், இப்போ மொயின் அலி எல்லாம் பண்றாங்கன்னா அவர் அவுட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்புறம் லாஸ்ட் மேட்ச் இந்த ஃபெராரியா வந்து பிளே பண்ணிருந்தாங்க. இந்த மேட்ச் இங்க பண்ணுவாங்களான்னு தெரியல. மேபி அவங்களுடைய அந்த இது வந்து இந்த கிரவுண்டுக்கு செட் ஆகுமாங்கிறது ஒரு சின்ன டவுட் தான். ஆனா ரவிச்சந்திர அஸ்வின் மஸ்ட் அந்த மேட்ச் பிளே பண்ணுவாங்க. அவருடைய ஹோம் கிரவுண்டு. இவருக்கு வந்து
இந்த பிச்சு வந்து எப்படி செட் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியும். ஸோ இவர் வந்து மேக்சிமம் இந்த மேட்ச்ல நல்லா பிளே பண்ணிடுவாரு. சப்போஸ் பவுலிங் அவுட்டா கூட பேட்டிங்லையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரீம் டீம் அளவுக்கு கண்டிப்பா மேக்சிமம் வர்றதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச்ல வென்யூல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் 48 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் 100 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 66 விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாரு. சகாலை பொறுத்தவரை இந்த வென்யூல வந்து அவர் விக்கெட் கம்மியா தான் எடுத்திருக்கிறாரு. ஆனா சப்போஸ் இந்த மேட்ச்ல அவர் செகண்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா மேபி விக்கெட் எடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா ஒரு 1 or 2 விக்கெட், ஒரு விக்கெட் எடுக்க வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரை தான் இவரோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி நிறைய இருந்திருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 58 மேட்சஸ்க்கு 80 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து ரவிச்சந்திர அஸ்வின், சகால்ல மொத்தங்க வந்து நல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆவேஷ் கான் வந்து டெத் ஓவர் பவுலிங் போடுவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க போடுறாங்கன்னா நீங்க அவங்கள எடுத்துக்கலாம். ஏன்னா டெத் ஓவர்ல ஒரு 1 or 2 விக்கெட் எடுத்தா கூட ட்ரீம் டீம் வந்துருவாங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரை 25 மேட்சஸ்ல 33 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு மஸ்ட் பிக்கா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் இவர் நல்ல பவர் பிளேல ஸ்விங் பண்ணுவாரு. அந்த ஸ்விங் பண்ணும் போது மேபி டாப் ஆர்டர்ல 1 or 2 விக்கெட்ஸ் வந்து இயர்லியா போலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெட்டுகட்ல 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. ஸோ மேக்சிமம் இவர் லோ பெர்சன்டேஜ்ல இருப்பாரு. உங்களுக்கு ட்ரீம் டீம் வர அளவுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதே மாதிரி நம்ம அடுத்து இன்னும் வர டீம் மேக்கிங் வீடியோல இன்னும் டெப்தா அனாலிசிஸ் ஆஃப் பிளேயரோடைய ஆப்ஷனை நான் இன்னும் இதை வச்சுதான் நாங்க எடுத்து எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருப்போம். அப்புறம் இதுல வந்து சிவிசி ஆப்ஷன் வந்து நான் ஒரு ஜெனரலா கொடுத்துருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா சேஃப் பிக்கா பாத்தீங்கன்னா கெய்க்வாடு, பட்லரு, மிச்சல், ஜடேஜா. ஆனா சாம்சனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆவரேஜ் கம்மியா இருக்கு. அவர் யார்கிட்ட அவுட் ஆகலாம் அப்படின்னு இன்னும் நம்ம டீப்பா டீம் மேக்கிங் வீடியோல அடுத்து நான் வந்து போஸ்ட் பண்றதுல வந்து கண்டிப்பா பண்ணுவேன். டெலிகிராம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இதுல எந்த பிளேயர் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு அதிகமா நான் வந்து அதுல சொல்லுவேன். இப்ப ரிஸ்கி பீக்ல பாத்தீங்கன்னா நம்ம மோயின் அலி இருக்கிறாங்க, அஸ்வின் இருக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து விக்கெட் எடுத்தாருன்னா 2 or 3 விக்கெட் எடுத்துறாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் நல்லா கூடிரும். ட்ரெண்ட் போல்ட்டும் அதே கண்டிஷன் தான். ஜெய்ஸ்வால் வந்து ஒரு ட்ரீம் டீம் மேக்சிமம் வருவாரு இந்த மாதிரி பிச் கண்டிஷன்ல. உங்களுக்கு வந்து அவரை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் அடுத்து வர டீம் மேக்கிங் வீடியோல இன்னும் டெப்தா பார்க்கலாம்.